வணக்கம். நான் நீலு ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் டயபெட்டிக் ஃபவுண்டேஷன் கிளினிக்கல் நியூட்ரிஷனிஸ்ட் மிஸ்ஸஸ் பவித்ரா பேசுகிறேன். ஸோ நம்ம சாப்பிட்ற எல்லா உணவுமே ஃபைனலாக குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகும் அப்படின்ற விஷயம் நம்மளுக்கு தெரியும். ஸோ இந்த குளுக்கோஸாக கன்வெர்ட் ஆகிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பெனிஃபிட், குளுக்கோஸ் எந்த அளவுக்கு ரத்தத்தில் இருக்கணும் அப்படின்றதும் முக்கியம். ஸோ நம்ம டயபெட்டிஸ் அப்படின்னு சொல்லும்போது அதிகப்படியான குளுக்கோஸ் அளவு நம்ம ரத்தத்தில் கலக்கும் போது தான் நம்ம அதை ஹை பிளட் சுகர் லெவல் டயபெட்டிஸ் அப்படின்ற விஷயத்த சொல்கிறோம். ஸோ உணவு நம்ம என்ன உணவு சாப்பிட்டாலும் அது ஃபைனலாக குளுக்கோஸ். கார்போஹைட்ரேட் அதிகப்படியான உணவு ஸ்டார்ச்சி ஃபுட்ஸ் இல்லை சிம்பிள் சுகர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய நம்மளோட ஒயிட் சுகர்ஸ் இதிலெல்லாம் அதிகப்படியான குளுக்கோஸ் உடனே நம்ம சாப்பிட்ட உடனே நம்மளோட ரத்தத்தில் கலந்துடும். ஸோ இந்த மாதிரியான மேக்ஸிமம் ஃபுட்டை அவாய்ட் பண்ணணும். அண்ட் இப்போ என்ன ஃபுட் எடுத்துக்கலாம்னா அதிகப்படியான ஃபைபர் அதிகப்படியாக உள்ள உணவு அண்ட் ப்ரோட்டீன்ஸ் அண்ட் மைக்ரோநியூட்ரியன்ஸ் அதிகப்படியான உணவை நம்ம எடுத்துக்கும் போது நம்மளோட பிளட் சுகர் லெவல் சீராக நம்ம ரத்தத்தில் மெயின்டைன் ஆகும். ஸோ இது உணவு அப்படின்றத தாண்டி ஈவன் டைம்லி மீல்ஸ், எக்ஸசைஸ், எந்த அளவுக்கு எக்ஸசைஸ் இம்பார்ட்டன்ட், அது இன்னும் ரொம்ப முக்கியமாக ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் சேர்த்து இஃப் அட் ஆல் த டயபெட்டிஸ் அப்படின்னா இந்த மெடிக்கேஷனும் சேர்ந்து நம்மளோட பிளட் சுகர் லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ணும். ஸோ இந்த ரெண்டையும் நம்ம கரெக்டாக பேலன்ஸ் பண்ணும்போது தான் நம்மளோட பிளட் சுகர் லெவலை நார்மலாக மெயின்டைன் பண்ணலாம். ஸோ நீங்கள் இப்போ பார்க்குற மாதிரி ஸோ நார்மல் சுகர் லெவல் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த சென்டர் பிக்சர் ரத்தத்தோட கண்டிப்பாக த சுகர் பார்ட்டிகல்ஸ் ஆர் ஆல்சோ தேர். ஸோ நார்மலாக இருக்கிறதுன்றது நார்மல் பிளட் சுகர். இதே ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா ஹைப்போகிளைசிமியா, அந்த கிளினிக்கல் கண்டிஷனும் நம்ம இமீடியட்டாக நம்ம என்னென்னு கவனிக்கணும். அதே நேரத்தில் இதுதான் நம்ம ஹைப்பர்கிளைசிமான்னு சொல்லக்கூடிய வேர் லாட் ஆஃப் பிளட்ல அதிகப்படியான சுகர் பார்ட்டிகல்ஸ் இருக்கும். ஸோ என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் இருக்கும் அப்படின்னா யூஸ்வலாக ஃப்ரீக்வெண்ட் யூரினேஷன் ஆர் பிளட் விஷன், இல்லை திடீர்னு எதுனோ தெரியாமல் அதிகமாக நம்மளோட ஸ்கின்ல ரேஷஸ் அரிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இம்மீடியட்டாக நம்ம அதை என்னென்னு கவனித்து பிளட் சுகர் லெவல் டெஸ்ட் பண்ண வேண்டியது ரொம்பவே முக்கியம். அண்ட் ஈவன் அதிகப்படியான பசியும் எடுக்கும் நம்ம எப்போ பார்த்தாலும் சாப்பிட்டுட்டு இருக்கணும், there will be a craving for food. ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். ஸோ இந்த மாதிரி எதனோ ஒரு சிம்டம்ஸ் இருந்தால் இட் இஸ் பெட்டர் we should immediately check our blood sugar level. ஸோ எந்த அளவுக்கு ஹைப்பர்கிளைசிமியா இம்மீடியட்டாக பார்க்கணுமோ அதெல்லாம் விட ஹைப்போகிளைசிமியான்ற கண்டிஷனையும் நம்ம ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ யூஸ்வலாக இந்த மாதிரி நம்மளுக்கு தெரியாமலே நம்ம நைட் நேரத்துலையோ இல்லை லாங்காக ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கும்போது நம்ம சரியாக ஆகாரம் எடுக்கலாம், குளுக்கோஸ் அளவு ரத்தத்தில் அதிகப்படியாக நம்மளுக்கு உடனே ரிலீஸ் ஆகலை அப்படின்னா கூட ஹைப்போகிளைசிமியான்ற கண்டிஷன் வரக்கூடும். இன்க்ரீஸ் வெட்டிங் இருக்கலாம், ஒரு மாதிரி தலை சுற்றுறது, மயக்கம் வர்றது, அந்த மாதிரிலாம் இருக்கும்போது இம்மீடியட்டாக நம்ம அந்த எப்பயுமே ஒரு புளிப்பு மிட்டாய் அந்த மாதிரியான விஷயத்த நம்ம வச்சுட்டு இருக்கோம், கையில் வச்சுட்ருக்கோம், இல்லை எதனா ஒரு சுகர்ஸ் இம்மீடியட்டாக நம்ம வாயில் போட்டுக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ ஹைப்போகிளைசிமியா ரெண்டுமே கிளினிக்கல் கண்டிஷன் வேர் இட் ஷுட் இம்மீடியட்லி பி டேக்கன் கேர். ஸோ த டயபெட்டிஸ் காம்ப்ளிகேஷன், ஸோ டாக்டர்ஸ் சொன்ன மாதிரி லாட் ஆஃப் அதிகப்படியான பிளட் சுகர் லெவல் இருந்துச்சு அப்படின்னா என்ன மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் வரும், ஆல் த்ரூ தலையிலேருந்து கால் வரைக்கும் ஆல் த டிஃப்ரெண்ட் ஆர்கன்ஸ் ஆஃப் த பாடி கெட்ஸ் அஃபெக்டட், ஈவன் எக்ஸ்டர்னல் பார்ட்ஸும் பாதிக்கும் அப்படின்னு சொன்னால் எந்த மாதிரியான விஷயம் அப்படின்னு நம்ம கவனிக்கணும். ஸோ யூஸ்வலாக அதிகப்படியாக ரத்தத்தில் கலக்கும்போது ஈவன் ஃப்ரீ ரேடிக்கல்ஸாக அது கூட ஃபார்ம் ஆகும் பிளட் சுகர் லெவல். ஸோ அப்போது ரத்தத்தில் அங்கங்கே போய் அடைப்பு ஏற்படுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ அது மூளைக்கு போகிற ரத்த குழாயில் எதுனோ அடைப்புனா ஸ்ட்ரோக் ஆகும். ஈவன் ஹார்ட்டுக்கு போகிற விஷயத்தில் இது பண்ணால் ஹார்ட் அட்டாக், அதர் டயபெட்டிக் காம்ப்ளிகேஷன்ஸ், ஈவன் பெரிஃபரல் ஆர்டரி டிசீஸ் காலுக்கு போகிற ரத்த குழாயில் எதுனோ அடைப்பு, அதிகப்படியான சுகர் லெவல்னால அடைப்பு ஏற்பட்டாச்சு அப்படின்னா சீரான ரத்தம் கால் வர பாயாமல் நிறைய டயபெட்டிக் ஃபுட் அந்த மாதிரின்ற காம்ப்ளிகேஷன்ஸ்லாம் அதிகப்படியாக வரும். ஸோ இது மட்டும் இல்லை, ஈவன் இட் அஃபெக்ட்ஸ் த கிட்னி அண்ட் ஐ குளோக்கோமா கூட சொல்லக்கூடிய அதிகப்படியான ஐ ப்ரெஷரும் வர்றதுக்கு ரொம்ப நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கிற டயபெட்டிஸை ரொம்ப சிம்பிளாக ஃபுட்டுலேயே நம்ம மேனேஜ் பண்ண முடியும்.
ஸோ என்ன மாதிரியான ஃபுட் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி திஸ் இஸ் த டயபெட்டிஸ் பிரமிட். ஸோ நீங்கள் பார்க்கும்போது இட்ஸ் அ பிரமிட் லைக் கண்டிஷன்ஸ் வேர் த சென்ட்ரல் த டவுன் த பார்ட் வந்து அதிகப்படியாக கிரெயின்ஸ் அண்ட் மில்லட்ஸ் அந்த மாதிரியான உணவை நம்ம ஜாஸ்தி எடுத்துக்கணும். ஸோ இதில் கிரெயின்ஸ் அண்ட் மில்லட்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எல்லாமே தோல் உள்ள உணவாக லைக் ஹோல் கிரெயின்ஸ் அப்படின்னா அதில் தோல் பிரான் இருக்கும். அண்ட் மில்லட்ஸ் அப்படின்னாலும் அதில் அதிகப்படியாக நார் சத்து, அந்த தோல் அப்படின்ற விஷயம் வந்து அதிகப்படியான நார் சத்து கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான நார் சத்து உள்ள உணவு எல்லாம் ஜாஸ்தி எடுத்துக்கணும். ஸோ த நெக்ஸ்ட் இமீடியட் பொசிஷன் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வேர் த குவான்டிட்டி ஷுட் பி மச் பெட்டர். ஸோ ரொம்ப லீஸ்ட்டாக மில்க் அண்ட் நான் வெஜிடேரியன் ஃபுட்ஸ் ஆகும் அண்ட் டூ த லீஸ்ட் ஃபேட்ஸ் அண்ட் ஆயில். ஸோ இதுதான் ஒரு டயபெட்டிஸ் பிரமிட். ஸோ அதிகமாக கீழே இருக்கிற போர்ஷன்ஸ் ஜாஸ்தியாகவும் மேலே இருக்கிற ஃபுட்ஸ் பார்ட்டிகல்ஸ் மேலே போக போக ரொம்ப கம்மியாகவும் எடுக்கணும் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம இதில் கற்றுக்கணும். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபுட் அப்படின்ற போது கண்டிப்பாக நம்ம பிளேட்டில் ஸோ என்னென்ன விஷயம் நம்ம பிளேட்டில் ஃபுட் போட்டு சாப்பிடும்போது கவனிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான வெள்ளையாக இருக்கிற ஆகாரமும் மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்தை ஃபர்ஸ்ட் கவனிக்கணும். அண்ட் அந்த பிளேட் மெத்தட் நம்ம செலக்ட் பண்ணுற பிளேட் ரொம்ப சின்ன சைஸாக இருந்தால் இட் வில் பி பெட்டர். ஏன்னா பெருசாக இருந்தால் நம்ம அளவு தெரியாமல் நம்ம சாப்பிடுவோம். ஸோ அதுலேயும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணலாம். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஃபுட் அப்படின்னு பிளேட்டிங் மெத்தட் அப்படின்னு சொல்லும்போது ஜாஸ்தி வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எஸ்பெஷலி கவர் ஆகிற மாதிரியும் கிரெயின்ஸ் அண்ட் அதர் ஃபுட்ஸ் வந்துட்டு ரொம்ப கம்மி அளவில் எடுத்துக்கிற மாதிரியும் இருக்கணும். ஸோ வெஜிடபிள்ஸ் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் நிலத்துக்கு கீழே விளையக்கூடிய எந்த ஒரு கிழங்கு வகைகளும் மேக்ஸிமம் அது எல்லாம் ஸ்டார்ச் மட்டும்தான் இருக்கும். டைரெக்டாக குளுக்கோஸ் தான் கொடுக்குமோ தவிர வேறு எந்த நியூட்ரியன்ஸும் நம்மளுக்கு கொடுக்க போகிறதில்ல. ஸோ நிலத்துக்கு மேலே விளையக்கூடிய செடிக்காய், கொடிக்காய், லைக் தண்ணிக்காய் இதெல்லாம் அதிகமாக எடுத்துக்கலாம். அப்போ ஃப்ரூட்ஸ் அப்படின்னா மாம்பழம், பலாப்பழம், சப்போட்டா தவிர மற்ற எல்லா ஃப்ரூட்ஸுமே மேக்ஸிமம். ஸோ ஃப்ரூட்ஸ் அப்படின்றதுல எது கவனிக்கணும்னா இட் ஷுட் பி லைக் டு யோர் ஃபிஸ்ட், ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்துக்கணும். இதே ஒரு ஆப்பிள் அப்படின்னா இவ்வளோ பெருசாக கை கடங்கும். அதே ஒரு கட் ஆப்பிள்ஸ் அப்படின்ற போது இவ்வளோ தான் எடுத்துக்கணும் அப்படின்ற விஷயத்த நம்ம கவனிக்கணும். இன்னும் ஃப்ரூட் ஜூஸஸ் என்றைக்கும் குடிச்சிடக்கூடாது. முழு பழமாக எடுக்கும்போது அதில் இருக்கக்கூடிய நார் சத்தும் நம்மளுக்கு வந்து சேரும். ஸோ இதுலேயும் நம்ம மேக்ஸிமம் வி ஹேவ் டு ஜஸ்ட் கான்சென்ட்ரேட். ஸோ அடுத்தது ப்ரோட்டீன் லைக் எல்லா ஃபுட்ஸும் எடுத்துக்கிறோம். அதில் ப்ரோட்டீன் சோர்ஸ் அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு நம்ம பேசுகிறோம் இல்லையா. ஸோ அந்த ப்ரோட்டீன் சோர்ஸ் மேக்ஸிமம் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்டில் இருந்து தான் கிடைக்குதா அப்படின்ற விஷயத்தையும் நம்ம கவனிக்கணும். இதே நான் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் அப்படின்னா கண்டிப்பாக அது கூட இருக்கிற ஃபேட்ஸ் எல்லாம் நல்ல ஒரு அசம்பிள்டு நியூட்ரியண்ட்டாக மாறாமல் ஸோ மேக்ஸிமம் ப்ரோட்டீன் ஃபோக்கஸ் ஃபுட் நம்ம சாப்பிடும்போது வெஜிடேரியன் சோர்ஸஸ் ஆஃப் ஃபுட்லேருந்து தான் ப்ரோட்டீன் கிடைக்கிற மாதிரி கவனிச்சுக்கணும். ஸோ இந்த ஃபைபரோட முக்கியத்துவம் என்ன அப்படின்னா நம்மளுக்கு ஃபைபர் ரிச் ஃபுட்ஸை சாப்பிடும்போது அதிகமாக லைக் சீக்கிரமாகவே ஒரு செட்டைட்டி, ஒரு ஃபீலிங் ஆஃப் ஃபுல்னஸ் கிடச்சிரும். அது மட்டும் இல்லை நம்மளுக்கு ஜாஸ்தி பசிக்கவும் செய்யாது. அப்புறம் அதை டைஜஸ்ட் பண்ணி ரிலீஸ் பண்ணுற குளுக்கோஸையுமே ரொம்ப ஸ்லோவாக பண்ணும். ஸோ இதனால தான் நம்ம அதிகமாக ஃபைபர் உள்ள உணவை நம்ம ஆகாரத்தில் எடுத்துக்கும் போது த மெயின் பாயிண்ட் குளுக்கோஸை ஸ்லோவாக ரிலீஸ் பண்ணும். ஸோ அதனால் வில் மேக் ஷுர் நம்மளுக்கு ஜாஸ்தி ஃபைபர் உள்ள ஆகாரமாக நம்ம எடுத்துக்கிறோம். ஸோ எதில் தான் ஃபைபர் இருக்குது அப்படின்னா the whole fruits, வெஜிடபிள்ஸ், ஹோல் கிராம்ஸ், நம்ம சொன்ன மாதிரி இந்த மில்லட்ஸ், சீரியல்ஸ், சிறுதானியம்லாம் சொன்னேன் இல்லைங்களா. ஸோ அதெல்லாம் முழு பயராகவும் முழு தானியமாகவும் சலிக்காமல் அப்படியே எடுத்துக்கிறோம். மாவாக எடுத்துக்கிறோம், இல்லை களி கூழா அப்படியே எடுத்துக்கிறோம்னால சலிக்காமல் எடுத்துக்கிறது இன்னும் பெட்டர். ஸோ களியா கூழா அப்படின்ற விஷயத்த நம்ம அப்படியே எடுத்துக்காமல் இன்னும் பெட்டராக வீட்டில் திரிச்சு ஊற வச்சு மாவு ஆட்டி திரிச்சு நம்ம அப்படியே அந்த பிராண்டோடு சேர்த்து நம்ம செய்யும்போது அதில் இருக்கிற ஃபைபர் ரொம்பவே நல்லது. இதே நம்ம பொடிச்ச மாவை கடையில் வாங்கி நம்ம களி கூழ் சாப்பிட்றோம் அப்படின்னா இட் இஸ் ரியலி நாட் குட். ஸோ இந்த மாதிரியான மில்லட்ஸ் வெரைட்டி லைக் சாம, தினை, ராகி, கம்பு, சோளம், குதிரைவாலி அண்ட் ஈவன் குதிரைவாலி அரிசி, சாம அரிசி இதெல்லாம் நம்ம வந்து ரைஸ்க்கு பதிலாக யூ கேன் ஈவன் ஹாவ் அ சப்ஸ்டியூட். எப்பயும் போல் நம்ம எப்படி வடித்த சாதம் பண்ணுறோமோ இதே மாதிரி நம்ம இந்த மாதிரியான மில்லட்ஸையும் கூட சாம, குதிரைவாலி அரிசி கூட நம்ம வடித்து சாப்பிட்டுக்கிறது இன்னும் பெட்டர். ஸோ அரிசி சாதம் அப்படின்ற போது விச் போர்ஷன் நீங்கள் அந்த பிரமிட்ஸ் பார்க்கும்போதே யூ ஹவ் சீன் லைக் சீரியல்ஸ் அப்படின்னா சீரியல்ஸ் என்ன இருக்குது நம்மளுக்கு கோதுமை, அரிசி
அரிசி. ஸோ அரிசி சாதம் அப்படின்னா பாலிஷ் ரைஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு இதுக்கு பதிலாக அன்பாலிஷ் ரைஸ் இந்த மாதிரி மட்டை அரிசி, சிவப்பு அரிசி, இந்த மாதிரி ஈவன் கைக்குத்தல் அரிசி அப்படி சாப்பிட்டுட்டோம் அப்படின்னா இன்னும் பெட்டராக இருக்கும். அண்ட் கோதுமையிலையும் அரிசி சாதத்துலேயும் பார்த்தோன்னா கிளைசமிக் இண்டெக்ஸ்ன்னு சொல்லக்கூடிய குளுக்கோஸோட லெவல் பிளட்டில் கலக்கக்கூடிய அளவு உடனே எவ்வளோன்னு பார்த்தா ரெண்டுமே மோரோவர் ஒரே தான். ஸோ ஏன் கோதுமை எடுத்துக்கலாம் அப்படின்ற போது பெட்டர் மேபி ப்ரிஸ்கிரைப்ட் அப்படின்னா அதை நம்ம பிரானோட ஃபைபரோடு சேர்த்து நம்ம சமைச்சு சாப்பிட்றோம். அண்ட் சப்பாத்தி அப்படின்ற போது மென்று நிதானமாக முழுங்குறோம் அதுன்றனால சீக்கிரம் குளுக்கோஸ் ரிலீஸ் ஆகாது. ஸோ அதனால தான் இந்த லைக் பாலிஷ் ரைஸ் அப்படியே குக்கரில் வேக வச்சு சாப்பிடும்போது நம்ம அளவே தெரியாமல் நிறையா சாப்பிட்டுடும். அதனால குழஞ்சும் இருக்கிறனால குளுக்கோஸ் சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும். ஸோ இந்த விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். அரிசியை எப்படி நம்ம ரீப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது. அண்ட் ரொம்ப முக்கியம் இந்த ரெகுலர் ஃபுட் டைமிங்ஸ். ஸோ ஃபுட் டைமிங்ஸ் அப்படின்ற போது மெயினாக நம்ம லைக் 5 meals a day எடுத்துக்குவோம். ஸோ 3 major meals and 2 snack மீலாக இருக்கணும். ஸோ மேஜர் மீல் அப்படின்ற போது அந்த பிரேக்ஃபாஸ்ட், அந்த ஏர்லி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் கம்பல்சரி. ஸோ இதுவே நம்ம டயட்டிங் ஃபாஸ்டிங் அப்படின்ற விஷயம் நம்ம டயபெட்டிஸில் ஃபாலோ பண்ணவே கூடாது. ஸோ அந்த பிரேக்ஃபாஸ்ட் மேக்ஸிமம் 9-9:30 முடிச்சே ஆகணும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோன்னே 11 வரைக்கும் எதுவுமே எடுத்துக்கக்கூடாது. அதுக்கப்புறம் அந்த 11 to 11:30 போல் ஒரு மிட் ஸ்நாக்ஸ். அண்ட் யூஸ்வலாக 1 o'clock த லஞ்ச் அண்ட் 4 o'clock உங்களோட என்னோ காஃபி அது மிட் ஸ்நாக்ஸ். ஸோ மிட் ஸ்நாக்ஸ் அப்படின்ற போது கண்டிப்பாக பேக்கரி ஃபுட்ஸோ இல்லை ரெடி டு ஈட் ப்ராசஸ் ஃபுட்ஸோ அந்த மாதிரி ஆர்ட் பண்ணாமல் நல்லா வேக வச்ச பயிறு, முளைக்கட்டின பயிறு, இதே ப்ரெட்டாக சாப்பிட்டா அப்படின்னா கெடுதல். இதே நீங்கள் ப்ரெட் சாண்ட்விச் ஆட்ட இல்லை பர்கர் லைக் பன்னுக்கு நடுவில் லைக் பேட் நல்ல வெஜிடபிள் கட்லெட் பொரிக்காமல் தவாவில் போட்ட கட்லெட் இப்படிலாம் வச்சு சாப்பிட்டானா ஸ்நாக்ஸ் ஈவன் த பிரெட் விச் இஸ் மேட் அவுட் ஆஃப் லைக் மைதா கண்டிப்பாக எடுத்துக்க வேணாம். இதை வீட்டை எடுத்தோம் அப்படின்னாலும் நல்லதாக இருக்கும். ப்ரெட்டோ பண்ணும். இதே நம்ம அப்படியே தீல தொட்டு சாப்பிட்டோன்னா இமீடியட்டாக அதோட பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து ஜாஸ்தி பண்ணி விட்டுடும். ஸோ பெட்டர் நம்ம என்ன மாதிரி எவ்வளோக்கு மேக்ஸிமம் வெஜிடபிள்ஸ் இன்கார்பரேட் பண்ண முடியுமோ அந்த விஷயத்தை நம்ம பண்ணணும். அண்ட் மேக்ஸிமம் 9 should be the last meal. அதுக்கு மேலே கண்டிப்பாக எதுவும் சாப்பிட்டுக்க வேண்டாம். அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட், வி ஷுட் அவாய்ட் ஸ்கிப்பிங் மீல்ஸ். இல்லை ஃபாஸ்டிங் அப்படின்ற விஷயத்த கண்டிப்பாக எடுத்துக்கவே கூடாது. ஸோ ஏன் மீல்ஸை ஸ்கிப் பண்ணக்கூடாது அப்படின்னா நம்ம ரொம்ப நேரம் சாப்பிடாமல் இருந்துட்டு அடுத்து நம்ம சாப்பிடக்கூடிய உணவு வந்து நம்ம ஜாஸ்தி எடுத்துக்குவோம். அந்த பசியில் நம்மளுக்கு அளவு தெரியாமல் எடுத்துக்குவோன்ற விஷயம் ஒன்று. அண்ட் இமீடியட்டாக அந்த செல்ஸ் எல்லாம் எனர்ஜி இல்லாமல் குளுக்கோஸ் இல்லாமல் இருக்குது அப்படின்றனால அட் அ ஸ்ட்ரெச் ஃபுட் குளுக்கோஸ் கிடைச்சோன்னா இந்த குளுக்கோஸ் ரிலீஸும் சரி அந்த லெவல் ஆஃப் குளுக்கோஸ் இந்த பிளட்டும் சரி சடனாக ரொம்ப ஹைக் ஆகும். ஸோ தட் வில் ஹாவ் இட்ஸ் ஓன் காம்ப்ளிகேஷன்ஸ். ஸோ அந்த மாதிரி மீல்ஸும் ஸ்கிப் பண்ணக்கூடாது. அண்ட் ரொம்ப முக்கியமாக ஃபாஸ்டிங்கிற விஷயத்தை நம்ம கடைப்பிடிக்கவே கூடாது. இது ரொம்ப கண்டிப்பாக நம்ம டயபெட்டிஸில் ஃபாலோ பண்ண வேணும். அண்ட் நான் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம அவாய்ட் பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்லது. ஸோ மீன் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா கடல் மீன் அதிகமாக சாப்பிட்டுக்கலாம். டேம் மீன் அந்த மாதிரி விஷயத்த வேண்டாம். ஸோ கடல் மீனில் ஏன் அப்படின்னா லைக் ஒமேகா 3 ஆயில்ஸ் இருக்கும். ஸோ அது ரொம்ப ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கும். அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. அண்ட் ஒயிட் மீட்ஸ் சிக்கன், அதுவும் நாட்டுக்கோழி ரொம்ப பெட்டர். நான் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ஃபுட் லைக் மட்டன் அப்படின்ற போது வீக்லி லைக் 15 days ஒன்ஸ் போதும். அது ஆர்கன் மீட்ஸ் டோட்டலாக அவாய்ட் பண்ணியே ஆகணும். ஸோ நான் வெஜிடேரியன் சோர்ஸ் ஆஃப் ஃபுட்ஸ் மேக்ஸிமம் டு த லிமிட் எடுத்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் ஆயில்ஸ் சூஸ் பண்ணுறது எந்த ஒரு எண்ணெயும் கடுகு பொரியிற அளவுக்கு எண்ணெய் ஊற்றணும் அப்படின்றத கவனிச்சுட்டு நம்ம லைக் ஆல் வெரைட்டிஸ் ஆஃப் ஆயில்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணலாம். எண்ணெய் மொதக்க சமைக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்த கவனிச்சுக்கணும். ஸோ லைக் ஆயில்ஸ் என்ன மாதிரி ஆயில்ஸ் லைக் கடலெண்ணெய், நல்லெண்ணெய், செக்கெண்ணெய் ஆர் ஈவன் கேனோலா ஆயில், ஆலிவ் ஆயில் எந்த மாதிரி எண்ணெய் எடுத்துட்டாலும் கடுகு பொரியிற அளவுக்கு மட்டும் எடுத்துக்கலாம். ஸோ எந்த ஒரு ஃப்ரைட் ஃபுட்ஸோ லைக் நிறைய எண்ணெய் போட்டு எண்ணெய் மிதக்கிற மாதிரியான ஆகாரம் எடுத்துக்க வேண்டாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபாஸ்ட் ஃபுட்ஸும் பேக்கரி ஃபுட்ஸும் டோட்டலாக அவாய்ட் பண்ணுவோம். ஏன் ஃபாஸ்ட் ஃபுட்ஸ்னால் அதில் அதிகப்படியான
ஃபேட்ஸ் இருக்குது. பேக்கரி ஃபுட்ஸ் பேசிக் மைதாவால் ஆனது. ஸோ அதை மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஸோ இந்த மாதிரி நம்ம இவ்வளோ நேரம் இந்த ஃபுட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணுங்க நம்ம கேட்டுட்டு இருந்தோம். ஸோ எந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் நிறைய அளவே இல்லாமல் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னா we have lot of foods where you can opt for. இந்த மாதிரி முள்ளங்கி, குக்கும்பர், வெள்ளரிக்காய், பாவக்காய், நாவல் பழம், ஜாமுன், நெல்லிக்காய் அண்ட் வெந்தயம், இந்த ராஜ்மா பயிறு, ஈவன் சியா சீட்ஸ் அண்ட் சன்ஃப்ளவர் சீட்ஸ், இந்த மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் டெய்லி ஏதோ ஒரு விதத்தில் நம்ம இன்கார்பரேட் பண்ணும்போது இதுக்கு எல்லாமே நம்மளோட பிளட் சுகர் லெவலை கம்மி பண்ணுறதுக்கான குவாலிட்டி அதுக்கு இருக்குது. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரியான ஃபுட்ஸை நம்ம சூஸ் பண்ணுறோமா, நம்ம அன்னாட ஃபுட்டில் நம்ம எடுத்துக்கிறோமா அப்படின்ற விஷயத்தையும் கவனிக்கணும். ஸோ இது எல்லாமே நம்ம வீட்டில் செய்யக்கூடியது. ஸோ ரெடி டு ஃபுட் எதுனோ ஒன்று நம்ம மார்க்கெட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா ரொம்ப முக்கியம் நம்ம அந்த லேபிள் படித்து பார்க்குறது. ஸோ நோ ஃபேட், நோ சுகர் அப்படின்னு ஜஸ்ட் லைக் நம்ம பிளைண்டாக வாங்கக்கூடாது. ஸோ எந்த விஷயம் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா லைக் நோ ஃபேட் அப்படின்னா அந்த கலோரிஸ் பார்க்கும்போது நீங்கள் உங்களுக்கு கலோரிஸ் கேல்குலேஷன் இருக்கும். ஸோ ஃபேட்லேயும் சுகரும் இல்லாமல் இப்போ கலோரிஸ் எதுலேருந்து தான் வருது அப்படின்ற விஷயத்தை நம்ம கவனிக்கணும். ஸோ நோ ஃபேட்டுன்னு போட்டிருந்தால் கண்டிப்பாக அந்த ஃபுட் வந்து should be somewhere rich in sugars where the அதனால calories கொடுக்கும். இல்லை நோ சுகர் அப்படின்னா எதுலேருந்து வருது அப்படின்ற விஷயத்தை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும். ஸோ அந்த லேபிள் பார்த்து எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்மார்ட்டாக நம்ம ஃபுட்டு ஆப்ட் பண்ணுறோம், லைக் சூஸ் பண்ணுறோம் அப்படின்ற விஷயம் ரொம்பவே முக்கியம். ஸோ எவ்வளோ நேரம் என்ன மாதிரியான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிடணும், எப்படி அவாய்ட் பண்ணணும் அண்ட் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இன்டெலிஜென்ட்டாக நீங்கள் ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்ற ஐடியாஸ் கூட உங்களுக்கு கிடச்சிருக்கும் இல்லையா. ஸோ இதெல்லாம் தாண்டி எக்ஸசைஸ் அப்படின்ற விஷயம் ரொம்பவே முக்கியம். எக்ஸசைஸ் அப்படின்னா நம்ம சாப்பிட்ற உணவெல்லாம் எப்படி குளுக்கோஸாக போய் சேருதோ அந்த குளுக்கோஸை நம்மளோட ஒவ்வொரு செல்ஸுக்கும் கொண்டு போய் சேர்க்கறது. அந்த குளுக்கோஸ், அந்த ரத்தத்தில் குளுக்கோஸ் கூட ஆக்சிஜன் அப்படின்ற விஷயமும் நம்மளுக்கு வேணும். ஸோ அப்போ தான் ஆல் த்ரூ அவுட் த டே உங்களுக்கு எல்லா செல்ஸ்க்கும் குளுக்கோஸோட ஆக்சிஜன் கிடைக்கும்போது நீங்கள் நாள் முழுக்க ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்க முடியும். ஸோ இந்த மாதிரியான எக்ஸசைஸ் ஜிம்மில் தான் போயிட்டு நம்ம எக்ஸசைஸ் பண்ணணுமா அப்படின்றது விஷயம்லாம் இல்லை. ஸோ ரெகுலராக நீங்கள் ஏர்லி மார்னிங் வாக்கிங் போகிறது, லைக் ஜாகிங் போகிறது அண்ட் வெரி வெல் அண்ட் குட் ஸ்விம்மிங், சைக்கிளிங் பண்ணுறது, இல்லை இன்னும் மேபி யோகா, ஏரோபிக் டான்ஸ் அந்த மாதிரி போகிற விஷயம், இதெல்லாம் தாண்டி நம்ம வீட்லேயே இருந்துட்டு கூட சின்னதாக ட்விஸ்டிங், லைக் ரொட்டேட்டிங், பெண்டிங் எக்ஸசைஸ், ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ் இதெல்லாம் பண்ணும்போதும் என்ன நடக்கும் நம்ம உடம்புல அப்படின்னா லைக் ரத்தம் வந்து சீராக பாயும் and we just gulp more oxygen. ஸோ இப்போ அந்த குளுக்கோஸோட நல்ல அமௌண்ட் ஆஃப் ஆக்சிஜனும் இருக்குது அப்படின்னா நம்மளோட டே முழுக்க ரொம்ப ரெஃப்ரெஷிங்காக இருக்கும். ஏன்னா ஏன் எக்ஸசைஸ் இந்த டயபெட்டிக் கண்டிஷனில் ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா ஸோ மேபி நம்ம ப்ராப்பராக எடுத்துக்கலாம் அப்படின்ற போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒரு டயர்டாக ஒரு மாதிரி லேசியாக ஃபீல் பண்ண வைக்கும் இந்த பிளட் சுகர் லெவல் ஹைக் ஆகும்போது. ஸோ அந்த ஹைக்கை நம்ம ஃபுட்டில் கரெக்ட் பண்ணுறோம் அண்ட் எக்ஸஸாக ஆக்சிஜன் நம்மளோட ரெஃப்ரெஷிங்க்கு எக்ஸசைஸ் மூலியமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னா லைக் ஆல்மோஸ்ட் ஆல் த்ரூ அவுட் த டே வி ஃபீல் ஃப்ரெஷ். அண்ட் இதையும் தாண்டி ரொம்ப முக்கியமாக நம்ம ஹேண்டில் பண்ண வேண்டிய விஷயம் ஸ்ட்ரெஸ். ஸோ மேக்ஸிமம் ஸ்ட்ரெஸ் டு த லெஸ் we make our life better. ஸோ அந்த விஷயத்தை நம்ம கரெக்டாக ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ ஏன் ஸ்ட்ரெஸ்ஸுக்கும் டயபெட்டிஸ்க்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் அப்படின்ற போது அந்த ஸ்ட்ரெஸ் இருக்கும்போது அந்த சாப்பிட்ற விஷயத்தில் ஒன்று நம்ம சாப்பிடாமல் அவாய்ட் பண்ணிடுவோம். இல்லை ஒரு கோவமாக இருக்கும்போது இல்லை லைக் வி ஃபீல் எங்கேயோ அந்த இடத்துல இன்னும் இழந்துட்டோம் அப்படின்னா அந்த இதில் நிறைய சாப்பிடக்கூடிய விஷயமும் நடக்கலாம். ஸோ இது சாப்பிட்ற விஷயத்தில். இதை தாண்டி லைக் ஃபிசிக்கலி how are we affected அப்படின்ற போது நம்ம ஜாஸ்தி ஆக்டிவாக இருக்க மாட்டோம். எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம பரபரப்பாக செய்யாமல் ஒரு இருக்கிற இடத்துலையே நம்மளை அமைக்கிடும் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஸோ இந்த அளவுக்கு நம்ம பாடியில் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். சார் இதை தாண்டி இன்டர்னலாக என்ன செய்யும் அப்படின்ற விஷயமும் இருக்குது. ஸோ இன்டர்னலாக ஸ்ட்ரெஸ்னால அதிகப்படியான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் லைக் தேர் ஆர் லாட் ஆஃப் ஹார்மோன்ஸ் நம்மளை ஸ்ட்ரெஸ்னால தே ஜஸ்ட் ரிலீஸ் ஆஸ் சச். அதனால் அதிகப்படியான ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கும். ஸோ இந்த குளுக்கோஸ் லெவல், இந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அண்ட் செடைட்டி லைஃப் ஸ்டைல் இதெல்லாம் சேரும்போது இட் ஹேஸ் இட்ஸ் ஓன் காம்ப்ளிகேஷன்ஸ் அண்ட் டெஃபினெட்லி ஸ்ட்ரெஸ்னால அதிகப்படியான பிளட் குளுக்கோஸ் லெவல் குளுக்கோஸ் ரத்தத்தில் அதிகப்படியாக கலக்கும் அப்படின்றதும் இட்ஸ் அ ப்ரூவன் ஸ்டடி. ஸோ மேக்ஸிமம்
ஸ்ட்ரெஸ்ஸை லெஸ்ஸாக வச்சுக்கிறதுக்கு நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ இவ்வளோ நேரம் இட்ஸ் ஆல் லைக் மைக்ரோ லெவல், ஒரு சின்ன சின்ன விஷயத்தையும் நம்ம எந்த அளவுக்கு டயட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும் அண்ட் எந்த அளவுக்கு எக்ஸ்டர்னல் நம்ம ஃபிசிக்கலி ஆக்டிவாக இருக்கிறனால பை இன்வால்விங் இன் எக்ஸசைஸ் நம்ம எந்த அளவுக்கு இட் ஹேஸ் அன் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் அ பாடி அண்ட் ஸ்ட்ரெஸ்ஸை மெயின்டைன் பண்ணுறதுனால என்ன மாதிரியான ரியாக்ஷன் இட் ஹேப்பன்ஸ் டு அ பாடி டு பி ஃபிசிக்கலி ஃபிட் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். ஸோ இட்ஸ் ஆல் like a micro level dietary management of diabetes is what I've been spoken all this time, and thank you so much for listening.